This video is sponsored by BuyMood Shopping app. BuyMood e-shopping application, one of the online application of. இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் வானிலை பற்றிய அறிவிப்பை பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்திற்கு புயல் ஒரு பக்கம் மிரட்டி கொண்டிருக்க இன்னொரு புயல் சக்தி புயல் என்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுது சக்தி புயல் உருவாகும், முதலில் பெங்கல் புயல் எப்பொழுது தமிழ்நாட்டில் கரை கடக்கும் என்பது குறித்து மிக தெளிவான விளக்கம் நம்ம இந்த வானிலை அறிக்கையில் கொடுத்துருக்கிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தகவலுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கிறோம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளுமே கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். பலத்த மழை எச்சரிக்கை தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போது இந்த புயல் வர்றதுக்கு முன்னாடியே 20 சென்டிமீட்டருக்கு மேலாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. சில இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவும் தீவிரமாக இருக்கிறது. இன்னும் இந்த புயல் நெருங்கும் பொழுது இன்னும் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வானிலை அறிக்கையை முழுமையாக கேளுங்க. வருகிற நவம்பர் 23ஆம் தேதி அன்று வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போது டேட் நோட் பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதி தான் இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து மழை வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கும். ஒரு மணி நேரம் ஓய்வு கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது ஒரு 3 மணி நேரம் ஓய்வு கொடுக்குற மாதிரி இருக்கும். உடனே மேகக்கூட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வந்து அதிக மழை பொழிவு கொடுத்துட்டு போகும். அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளான ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவுகள் விட்டு விட்டு தீவிரமாகி கொண்டே இருக்கும். ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அநேக இடங்களில் எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே கடந்த 2-3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக நிறைய பகுதிகளில் 20 முதல் 30 சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழையானது பதிவாகியிருக்கு. ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் இந்த பெங்கல் புயல் வரவே இல்லைங்க, அதுக்குள்ளே பாருங்க எவ்வளவு மழை பொழிவு தீவிரமாகியிருக்குன்னு. ஆகவே தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்தது போல் நவம்பர் 25 பெங்கல் புயல் உருவாகிறது உறுதியாகி இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நவம்பர் 25 வங்கக்கடல் பகுதிகளில் பெங்கல் புயல் அப்படிங்கிறது உருவாகும். அதில் நமக்கு எந்தவித மாற்றமும் இல்லை. அதனால் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. தொடர்ச்சியாக நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் புயல் உருவாகும். அது உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி மட்டுமே நகர வாய்ப்பு, எங்கேயும் போகாது. தெற்கு ஆந்திரா, வடக்கு ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம், மியான்மர், பர்மான்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் எங்கேயும் போக வாய்ப்பு இல்லை. 99% தமிழ்நாட்டை நோக்கியே இந்த புயல் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பெங்கல் புயல், இந்த பெங்கல் புயல் காரணமாக நவம்பர் 26 மற்றும் 27 தேதிகள் குறித்து கொள்ளுங்கள். நவம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை கடலோர மாவட்டங்களிலும், காற்றுடைய வேகம் பொறுத்தவரை 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் பலமான சூறாவளி காற்று கடலோர பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த புயலானது நல்ல ஒரு தீவிர மழை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. நமக்கு தொடர்ந்து இந்த தீவிரமான புயல் பொறுத்த வரைக்கும் சிறப்பான மழை கொடுத்து காற்றுடைய வேகமும் மிக அதிகமாக காணப்படும். அப்போது நமக்கு நவம்பர் 26, 27 பெங்கல் புயல் கிட்டத்தட்ட நவம்பர் 27 கரை கடந்துரும். நவம்பர் 27 இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்களில் இந்த பெங்கல் புயல் பொறுத்தவரை சற்று கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 28லேருந்து படிப்படியாக கொஞ்சம் அந்த இயல்பு நிலைங்கிறது கணிசமாக ஆரம்பிக்கும். சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. இந்த பெங்கல் புயல் 27ஆம் தேதியோட முழுமையாக கரை கடந்து 28 காலை வரைக்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை மாறிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் டிசம்பரில் எதுவும் நிகழ்வுகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இருக்க